குட் ஈவினிங் அனைவருக்கும். அண்ட் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரைனிங் ஈஸிபிஸ் வைஃபை கேமராஸ் பற்றின அன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ட்ரைனிங்கில் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற மெயின் ட்ரைனிங் டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நாங்கள் காட்ட போகிறோம்னு நினைக்கிறோம். பிகாஸ் ஒரு ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற ஈஸிபிஸ் இந்த ட்ரைனிங் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரைனிங்கை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ அதில் மெயினாக நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து வைஃபை சீரீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ பேசிக்கலி பிளக் அண்ட் பிளே மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஹோமை உங்களோட ஹோமை மாற்றி கொள்றதுக்கும் ஒரு ஈஸியான ஒரு சிசிடிவி செட்டப் ஒன்று நீங்கள் வைஃபை த்ரூ கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்காக இருந்தால் எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி நாங்கள் பேசுவோம். ஸோ எஸ் ஓகே. ஸோ நம்மளோட ஸ்லைடுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நாங்கள் பார்த்தா நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற ஈஸிபிஸ் கேமராஸ் ப்ராடக்ட்ஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்குறதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறது பேசிக் இந்த கேமராஸால் எங்களுக்கு செய்ய போகிற கம்போனன்ட்ஸாக எங்களுக்கு கிடைக்கிற பேசிக் ஒரு மெயின்லி சொல்ல போனால் என்ன சொல்லலாம், அதை பற்றின ஒரு ஐடியாஸ். பிகாஸ் பிக்சல்ஸ், ரெசல்யூஷன், ஃபீல்ட் ஆஃப் வியூ, WDR, IP ரேட்டிங்கிறது வந்து எங்களோட நார்மல் கேமராஸ் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண போனால் பார்க்க வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மெயின் கம்போனன்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸை பற்றி நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்ப்போம். ஸோ அது தவிர எங்களோட ப்ராடக்ட் லைனப். ஸோ செகண்ட் கேட்டகரியாக நான் எங்களோட ப்ராடக்ட் லைனப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். IP கேமராஸ் அண்ட் ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ். மூணாவது சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி என்னோட சின்ன ஐடியாவும் எங்களால் நீங்கள் தர முடியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் எங்கெங்கே எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்ற ஒரு கிளியர் பிக்சர் ஒன்றையும் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதில் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்மால் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டோர்ஸ், அது தவிர உங்களோட விலாஸ். ஸோ உங்களோட ஸ்மார்ட் எப்படி இந்த உங்களோட டிவைசஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஏரியாவை எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக வச்சுக்கொள்ளலான்றதை பற்றி நாங்கள் நீங்கள் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ அதுலேயும் உங்களோட விலா, ஷாப்ஸ், அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது தவிர உங்களுக்கு ஒரு C6 கேமரா ஒன்று எப்படி கன்ஃபிக் பண்ணுறது, அதை கன்ஃபிக் பண்ண அதில் இருக்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸையும் இன்னைக்கு காட்டுறதுக்காக ப்ராக்டிக்கல் செஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக இன்னைக்கு செஷனில் பார்ப்போம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் இன்ட்ரடக்ஷனில் பார்க்க போகிறது பிக்சல்ஸ், ரெசல்யூஷன், ஃபீல்ட் ஆஃப் வியூ, WDR, IP ரேட்டிங்னா என்னன்றது நாங்கள் அடுத்த ஸ்லைடில் நாங்கள் ஃபுல் டீட்டெயிலாக நாங்கள் பார்ப்போம். ஓகே. ஸோ பிக்சல்ஸ் நாங்கள் ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா எங்களோட பேசிக் ஐடியாஸ் அப்படின்னா பேசிக் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நாங்கள் எங்களோட IP ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங்கில் ஆல்ரெடி நாங்கள் இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும். ஸோ இன் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க வேண்டியிருந்தால் உங்களுக்கு எங்களோட IP ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் எங்களோட அஃபிஷியல் யூடியூப் பேஜ்லையும் இல்லாட்டி FB பேஜ்லையும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம் எங்களோட ட்ரைனிங் வீடியோவை. ஸோ அந்த வீடியோ நாங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அதை தவிர நாங்கள் இன்றைக்கும் இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நாங்கள் தரோம். பிக்சல்ஸ்னால் மெயின்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஃபோட்டோ, ஒரு இமேஜ் ஒன்று உருவாகிறதுக்கான மெயின் பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு இமேஜும் உருவாகிறது இந்த பிக்சல்ஸால தான், இந்த சின்ன 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 டாட்ஸால தான் இந்த இமேஜ் ஒன்று உருவாகிருக்கு. ஸோ அந்த இமேஜ் உருவாகிறதுக்கான குறிய டாட்ஸை தான் நாங்கள் மெயின்லி பிக்சல்ஸ்னு நாங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பிக்சல்ஸ் ரெசல்யூஷன்ன்றது வந்து இதில் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதோட நார்மலாக ஒரு பிக்சர் ஒன்று எடுத்தால் அதில் வர டாட்ஸ் அடிப்படையில் தான் எங்களுக்கு ரெசல்யூஷனையும் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். எஸ், இப்போ நாங்கள் பிக்சல் பற்றி பார்த்தோம். அடுத்து நாங்கள் இப்போ ரெசல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெசல்யூஷன்ன்றது வந்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருமே. ஏன்னா நார்மலி இப்போ எந்த ஒரு மொபைல் ஃபோனா டிவியா எது எடுத்தாலும் இப்போ கேமரான்னு வந்துட்டாலே மெயின்லி எல்லாரும் பார்க்குறது ரெசல்யூஷன். என்கிட்ட இருக்குது 1080p ரெசல்யூஷன், 720p ரெசல்யூஷன், இல்லாட்டி என்கிட்ட இருக்குது 4K, இல்லாட்டி என்கிட்ட 5 மெகா பிக்சல் கேமரா தான் என்கிட்ட என் ஃபோனில் இருக்குது 12 மெகா பிக்சல் கேமரான்னு எல்லாரும் இந்த மெகா பிக்சல் பாயிண்ட் வச்சு தான் எல்லாரும் பேசுறது. ஸோ மெயின்லி இந்த மெகா பிக்சல் பாயிண்ட் வச்சு தான் நாங்களும் இந்த ரெசல்யூஷன்ன்றதை பற்றி நாங்கள் இன்னைக்கு உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரெசல்யூஷன் பற்றி நீங்கள் பார்க்கும்போது இது பெரிய விஷயம் ஒன்று இல்லை. ஸோ இதில் நாங்கள் மெயின்லி பார்க்க போகிறது பிக்சல்ஸ் 704x576 பிக்சல்ஸ் சேர்ந்தது தான் நாங்கள் 4CFன்னு சொல்கிற பேசிக் ரெசல்யூஷன் மாடலில் நாங்கள் சொல்கிறோம். அது நார்மலி 0.4 MB இல்லாட்டி 4CFன்னு நாங்கள் அதை மெயின் பண்ணலாம். ஸோ அதுவே அடுத்த லெவலுக்கு நாங்கள் போனால் 720p. ஸோ நார்மலி 720p நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 720pன்றது வந்து 1 MB. ஸோ அதையும் 1280 into 720 பிக்சல்ஸ் சேர்ந்தது தான்
1 MP 720p நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது தவிர நாங்கள் 1.3 மெகா பிக்சல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் என்ன ரீசன்னா 1.3 மெகா பிக்சல் 1280 into 960 பிக்சல்ஸ் அமௌண்ட் தான் குறிக்குது. அது 1080p வரும்போது 1920 into 1080 பிக்சல்ஸ். அதே மாதிரி 3MP 5MPக்கும் அதே மாதிரி ரேஷியோவில் தான் பிக்சல்ஸ் கூடுது. ஸோ அதுலேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறத நாங்கள் பார்க்கலாம். 5MP 3MP 2MP 1.3MP 1MP 0.4MP மென்ஷன் பண்ணுறது நாட் ஒன்லி மெகா பிக்சல், அதில் நாங்கள் மில்லியன்ஸ் அடிப்படையிலும் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2560 into 1960 பார்க்க போனால் அது 5 மில்லியன் பிக்சல்ஸ் குறிக்குது. ஸோ அதை கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ அதனால தான் இந்த எம்பின்றது நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெகா பிக்சல் மில்லியன் பிக்சல் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அடுத்ததான் நாங்கள் பார்க்க வேண்டிய மெயின் ஒரு ஃபீச்சர் தான் ஃபீல்ட் ஆஃப் வியூ. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேமரா பற்றி நீங்கள் பார்க்க போகிறதா இருந்தால், ஒரு கேமராவில் வியூ பற்றி நீங்கள் பேச போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூன்றதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ நாங்கள் கன்சிடர் பண்ணுறது மெயின் 2 செக்டர்ஸோட. ஸோ அதுதான் முதலாவது வீவிங் ஆங்கிள். ஸோ அந்த வீவிங் ஆங்கிள்லையும் நாங்கள் டயக்னல் வீவிங் ஆங்கிளையும் ஹாரிசான்டல் வீவிங் ஆங்கிளையும் வச்சு தான் இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூன்றது நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஸோ நார்மலி நீங்கள் எடுத்துக்கொண்டா அந்த கீழே இருக்க ஃபோட்டோவில் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறது நார்மல் ஆங்கிள் கவரேஜ் அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு கேமராவில் கிடைக்க போகிற கவரேஜ் ஏரியாவுக்கும் வைட் ஆங்கிள் கவரேஜுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இதை நாங்கள் மெயின்லி நாங்கள் காட்ட போகிறது இந்த காட்டுறதுக்கு ரீசன் வந்து நார்மலி எங்களோட ஈஸிவிஸ் கேமராஸ் எல்லாமே வைட் ஆங்கிள் கேமராவாக இருக்கும் போது அதில் இருக்கிற ரீசன் ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னா ஹாரிசான்டல் வீவிங் ஆங்கிளும் இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ரைட் சைடில் இருக்குது ஹாரிசான்டல் வீவிங் ஆங்கிள், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் காட்டிருக்கிறது வந்து டயக்னல் வீவிங் ஆங்கிள். ஸோ இதுபடி தான் ஒரு பிக்சர் உங்களுக்கு அவுட்புட் ஒன்று கிடைக்கிறது, ஒரு கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்க போகிற அவுட்புட். ஸோ அதனால எங்களுக்கு இந்த ஈஸிவிஸ் கேமரா கிடைக்க போகிற அவுட்புட் வந்து வைட் ஆங்கிள் வியூவாக இருக்க போகுது. அதை பற்றி நாங்கள் அடுத்த டீட்டெயிலும் பார்ப்போம். ஸோ அது தவிர நாங்கள் இதை பற்றி டீட்டெயில் நாங்கள் ஐபி ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங்லையும் பார்த்துருக்கோம். டபிள்யூடிஆர் அப்படி இல்லைன்னா டிடபிள்யூடிஆர் டிஜிட்டல் டபிள்யூ வைட் டைனமிக் ரேஞ்ச், அது தவிர டிடபிள்யூடிஆர் அப்படின்னா ட்ரூ டபிள்யூடிஆர்ன்றதை பற்றி நாங்கள் இன் டீட்டெயில் நாங்கள் பார்த்தோம் என்னோட ஐபி ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங்கில். நான் இதுலேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். மெயின்லி இந்த டபிள்யூடிஆர்ன்றது ஆப்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வைட் டைனமிக் ரேஞ்ச். நார்மலி இந்த யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஒரு பிக்சர் ஒன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த பிக்சரில் இருக்க பேக்லைட்டில் வர்ற வெளிச்சத்தால் உங்களுக்கு தேவையான ஏரியாஸ், உங்களோட முழு ஃபோட்டோவில் இருக்க தேவையான ஏரியாஸில் சில இடங்கள் இருண்டதாக காட்டப்படும். ஸோ அந்த இருண்ட ஏரியாஸை நாங்கள் கிளியராக பார்த்துக்கொள்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் இந்த டபிள்யூடிஆர் டெக்னாலஜி. ஸோ நார்மல் டபிள்யூடிஆர் டெக்னாலஜி இருக்க அட்வான்டேஜ் உங்களுக்கு பேக்லைட்டில் வர்ற வெளிச்சத்தில் வர்ற எஃபெக்டையும் அது தவிர இருண்ட ஏரியாவில் இருக்க பிக்சரையும் தெளிவாக காட்டுறதுக்காக 2 பிக்சர்ஸ் இந்த கேமராவில் எடுக்கப்பட்டு அந்த 2 பிக்சர்ஸையும் டிஃபரெண்ட் பண்ணி மர்ஜ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அவுட்புட் கிடைக்குது. ஸோ அதுக்குரிய மெயின் ரீசன் தான் இந்த டபிள்யூடிஆர் ஃபங்க்ஷன் நாங்கள் எதிர்பார்க்குறது எல்லா கேமராஸ்லையும். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு கேமரா ஒன்று செலக்ட் பண்ண போகும்போது டபிள்யூடிஆரா டிடபிள்யூடிஆரா டிடபிள்யூஆரான்றது செக் பண்ணி கொண்டால் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் நிறைய கிடைக்கும். ஸோ அதுலேயும் நார்மலி டிடபிள்யூடிஆருக்கும் டிடபிள்யூடிஆர் அப்படின்னா ட்ரூ டபிள்யூடிஆர்ன்றது தான் பெஸ்ட் எப்பயுமே. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரில் தெரிஞ்சிருக்கும். ட்ரூ டபிள்யூடிஆர்னு வரும்போது அது மெக்கானிக்கல் மூலமாகவே இந்த கேமராவில் டிரெக்ட் 2 பிக்சர்ஸ் எடுத்து அதை மர்ஜ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. அது டிடபிள்யூஆர் வரும்போது அது சாஃப்ட்வேர் வைஸ் தான் செய்யுது. ஸோ அதுதான் இருக்க டிஃபரெண்ட் டிஜிட்டல் டபிள்யூஆர் இருக்கும் ட்ரூ டபிள்யூஆர் இருக்கும். என்னைக்கும் ட்ரூ டபிள்யூஆர் ஆப்ஷன்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு பெட்டர் பிக்சர் ஒன்று கிடைக்கும் டிடபிள்யூஆர் விட. ஸோ நார்மலி நீங்கள் இந்த கீழே ஃபோட்டோவில் பார்த்துக்கலாம். ட்ரூ டபிள்யூஆரில் தெளிவான பிக்சர் பாருங்க, விண்டோக்கு வெளியே இருக்க ஏரியாவும் உங்களுக்கு கிளியரா விளங்குது. உங்களுக்கு காட்ட முடியும். Yasantha, can you please go to the before one? Yes, thank you. ஸோ அது மாதிரி நீங்கள் டிஜிட்டல் டபிள்யூஆர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏரியா ஒன்று தான் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு இன்டர்னல் விளங்குது, உங்களுக்கு தெளிவாக விளங்குறதுக்கு உரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் பேக்லைட்டில் இருக்க விண்டோ வெளியே இருக்க ஐட்டம்ஸ் உங்களுக்கு விளங்குது இல்லை, அதோட உள்ளுக்கும் ஒரு சின்ன ஒரு 2 ஏரியா தான் இருக்கு. ஸோ பேசிக்கலி நாங்கள் 2WR போகிறது பெட்டர்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, ஸோ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், இது தவிர மெயின்லி நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்லைட் தான் இதுவும்.
ஐபி கிரேட், ஐபி ரேட்டிங் பற்றி நாங்கள் பார்க்குறது. ஸோ ஐபி கிரேட், ஐபி ரேட்டிங் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நார்மல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க IP65, IP67, IP68 அப்படி நீங்கள் மொபைல் ஃபோன்ஸில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. என் ஃபோன் IP68 ஃபோன். ஸோ அதனால என் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ப்ரூஃப் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி நாங்கள் பேசியிருப்போம். ஸோ அதில் மெயினாக நாங்கள் IP65, 68னா நாங்கள் என்னன்னு பார்த்தா இதில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஐபி கிரேட்ல இருக்குது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாங்கள் இங்கே காட்டியிருக்கோம். ஸோ அதில் டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். ஸோ அந்த IP68 நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அந்த 6ன்றது ஃபர்ஸ்ட் டஸ்ட் ப்ரூஃபை குறிக்கும், செகண்ட் டிஜிட் 8ன்றது இந்த வாட்டர் ப்ரூஃபை குறிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் IP68 இருந்து வருவோம். ஸோ நார்மலி டஸ்ட் ப்ரூஃப் எடுத்தீங்கன்னா IP6 கிரேடிங்லேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். கம்ப்ளீட்லி ப்ரிவென்ட் டஸ்ட் இன்ட்ரூஷன். அப்படின்னா ஒரு டஸ்ட், ஸோ ஒரு டஸ்ட் எப்படியுமே உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது இந்த டிவைஸ்ன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ நாங்கள் இப்போ கேமரா பற்றி பார்க்கும்போது கேமரா பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கேமராவில் இருக்க அட்வான்டேஜ் IP6க்கு மேலே போனாலே உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப் கண்டிப்பாக கிடைக்குது. அதுலேயும் நீங்கள் 8 கிரேடிங் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபுக்கு போயிட்டீங்கன்னா தான் 6 ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட் 8, அப்போ 68 உங்களுக்கு கிடைக்க போகிற அட்வான்டேஜ் வாட்டர் ப்ரூஃபில் ப்ரிவென்ட் வாட்டர் இன்வேஷன் வென் சிங்கிங். அப்படின்னா இந்த தண்ணியில் நீங்கள் மூழ்கடிச்சாலும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக தண்ணி உள்ளுக்கு போகாதுன்றது கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதே 67 நீங்கள் எடுத்தீங்கன்னா வாட்டர் லெவல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கும் டைமிங் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, 30 meters into 1 minute, அப்படி 30 minutes into 2 feet 3 feetனு டைமிங் லெவல் படி உங்களுக்கு காட்டப்படும் 67ல். 66ன்னு வரும்போது மெயின்லி அதுவும் உங்களுக்கு இதே ரேஞ்சில் தான் ஒரு கிரேடிங் லெவல் ஒன்று கொடுத்து அந்த லெவலுக்கு மேலே மூழ்கடிக்க இயலாது, பட் தண்ணியில் உங்களுக்கு வைக்க முடியும். இதை காட்டக்கூடிய தான் வாட்டர் ப்ரூஃப் லெவல் 66. ஸோ அது தவிர நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் லெவலில் நாங்கள் அடுத்தது பார்க்க போனால் 65ன்னு பார்த்தாலும் அது வந்து ப்ரிவென்ட் ஜெட்டட் வாட்டர் ஃப்ரம் இன்வைடிங். ஸோ நீங்கள் ஒரு ஹை ஸ்பீட் வாட்டர் ப்ரெஷரில் நீங்கள் தண்ணி அடித்தாலும் ஸோ அந்த கேமராவுக்கு தாங்கிக் கொள்ள முடியும், கேமரா உள்ளுக்கு தண்ணி போகாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதை நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதில் ஒவ்வொரு ஸ்டெப் மேலே போக போக 64, 63, 62ன்னு போகும்போது ஒவ்வொரு லெவலுக்கும் வாட்டர் ப்ரெஷர் அளவு அப்படின்னா எங்களுக்கு அதில் கொடுக்கக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் அளவு பொறுத்து எங்களுக்கு குறைச்சி கொண்டு போக முடியும் எங்களோட கிரேடிங்கு. ஸோ அதுலேயும் நாங்கள் நார்மலி டெக்னிக்கலி நாங்கள் சொல்கிறோம் 63க்கு மேலே ப்ரிவென்ட் ரெயின்னு, பட் நாங்கள் மெயின்லி நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனாலும் 65க்கு மேலே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பெட்டர் ஃபார் ரெயின் ப்ரொடெக்ஷன்ஸ். ஸோ அதனால நார்மலி நீங்கள் ஒரு பெரிய மழை வந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத இருக்கிறதுக்கு 65க்கு மேலே இருக்கணும். 68 வரைக்கும் அந்த கேமராஸாக இருந்தால் பெட்டர் ஃபார் அவுட்டோர் வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் படி பார்த்தா. ஸோ அதே மாதிரி நாங்கள் டஸ்ட் ப்ரூஃப் படி பார்த்தாலும் டஸ்ட்லையும் 5 கிரேடுக்கு வந்தால் கம்ப்ளீட்லி அது ப்ரிவென்ட் பண்ணும், பட் ஆனாலும் சம்டைம்ஸ் நார்மலி டஸ்ட் உள்ளுக்கு போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவிர 4, 3, 2ன்னு வரும்போது டஸ்ட் இருக்கு டயமீட்டர் அளவுக்கு. ஸோ 1 millimeterக்கு மேலே வர்றது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அடுத்தது 2.5 millimeterக்கு மேலே வர டஸ்ட் டென்சிட்டிக்கு பொறுத்த வரையில் டஸ்ட் நாங்கள் உள்ளுக்கு போகிறது தடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே 12 millimeter, 50 millimeterன்றது தான் இந்த டஸ்ட் ப்ரிவென்ஷனை நாங்கள் பார்க்கலாம். ஒரு டிவைஸுக்கு உள்ளுக்கு எடுக்கக்கூடிய டஸ்ட் அளவை பற்றி நாங்கள் பார்க்க முடியும். அதனால நார்மலி டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்னு வரும்போது இந்த கிரேடிங்ஸ் கட்டாயம் பார்க்க வேண்டியது எங்களுக்கு முக்கியம். ஸோ நார்மலி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 65க்கு மேலேயும் அப்படின்னா 68 இருந்தால் சூப்பர்னு சொல்லலாம். தேங்க்யூ. Shabi, in the Q&A there is Mr. Junaid is saying that the volume is not very high. Can we ask from the audience to double confirm? எஸ், என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்காத மாதிரி இருக்கா? வால்யூம் பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லாட்டி ஓகேயா இருந்தால் எஸ்ன்னு ஒரு சாட்டில் சொல்ல முடியுமா எங்களுக்கு? Yes, I think Yasanta, most of the participants are telling that the voice is okay and volume is okay. Yes, Shabi. So we can continue. Okay, we'll continue. Yes. Thank you very much. So we'll move on to the next slide then. Okay, so நாங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து மெயின்லி ப்ராடக்ட் லைனில் எங்கள்கிட்ட ஐபி கேமராஸை பற்றி டீட்டெயில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஐபி கேமராஸ் பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாகிறோம்.
ஓகே, ஸோ நாங்கள் ஐபி கேமராஸ்ன்னு பார்க்கும்போது மெயின்லி நாங்கள் பார்க்க வேண்டிய விடம் என்னன்னா ஐபி கேமராஸ் ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸில் நாங்கள் ஐபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐபி கேமராலையும் நாங்கள் எங்களோட பேசிக் ஐபி கேமரா ஐபி ப்ராடக்ட்ஸ் ஹைக்விஷன் ஐபி ப்ராடக்ட்ஸும் அனலாக் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது நான் தெரிஞ்சிருக்கும் கேமராட அப்பியரன்ஸ் டைப், கேமராட இருக்க அப்பியரன்ஸ் டைப் படி தான் எங்களோட கேட்டகரைசேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் கியூப் கேமராஸ், பிடி கேமராஸ், புல்லட், பேட்டரின்னு அப்பியரன்ஸ் வைஸ் நாங்கள் டிஃபரெண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று கியூப்ன்றது வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் விளங்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பிடின்றது வந்து அதில் ஃபங்க்ஷன் மூலமாக அதில் உங்களுக்கு டிஃபரெண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ புல்லட் கேமரா உங்களுக்கு நார்மலி தெரிஞ்சிருக்கும், அவுட்டோருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸ் தான் புல்லட் கேமராஸ். பேட்டரி கேமராஸ்ன்றது மெயினில் நாங்கள் எனக்கு மென்ஷன் பண்ண போகிறது என்னன்னா, வயர்லெஸ் டோட்டலி வயர் ஃப்ரீ ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் உள்ள கேமராஸ் தான் இந்த பேட்டரி கேமராஸ். அது தவிர பிடி கேமராஸ் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும். முதல்ல நாங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். பேன் டில்ட், இந்த கேமராஸால் பேன் டில்ட் பண்ணக்கூடிய கேமராஸ் தான் இந்த பிடி கேமராஸ்ன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நாங்கள் ஃபுல் டீடைல் அடுத்த சைட்டில் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி நாங்கள் ஈஸிவிஸ் கேமரா ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் கியூப் கேமராஸ், பிடி கேமராஸ், புல்லட் கேமராஸ் அண்ட் பேட்டரி கேமராஸ் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். Okay, let's move to the next slide, Sanjay. So, நாங்கள் கியூப் கேமராஸை பற்றி பார்த்தா கியூப் கேமராஸ்லேயும் மெயின்லி 2 மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று 2019 வந்த மாடல், அடுத்து 2020 வந்த மாடல். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா இதில் இருக்க அப்பியரன்ஸ் ஒரு ஸ்லீக் டிசைன் தான் இதில் இருக்க அட்வான்டேஜ். நாங்கள் அடுத்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ அதுலேயும் C1HCன்ற இந்த இண்டோ வைஃபை கேமரா ரொம்ப ஸ்பெஷலான கேமரா ஒன்று தான். ஸோ இதில் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும் ஒரு டிசைன்லேயும் ஒரு ஸ்லீக் டிசைன் ஒன்று இருக்குது. ஸோ அழகாக உங்களுக்கு இன்டீரியருக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த கேமராஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால அதில் ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்தால் நார்மலி ஃபுல் ஹெச்டி இல்லாட்டி HD 720p 1080pன்ற உங்களுடைய செலெக்ஷன் மோட்ல எடுக்கலாம். ஸோ அது தவிர வைட் ஆங்கிள் லென்ஸ் நாங்கள் முதல்ல பார்த்தோம் லென்ஸ் ஃபீல்ட் ஆஃப் வியூ பற்றி. ஸோ அதில் நாங்கள் இண்டியில் பார்த்தோம் வைட் ஆங்கிள் இருக்க அட்வான்டேஜ். ஸோ அப் டு 108 degrees வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏரியாவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். அது தவிர நைட் விஷனும் அப் டு 12 meters இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 40 beats. ஸோ அதோட மோஷன் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் 3 சவுண்ட் அலர்ட் மோட்ஸ், இந்த இதில் இருக்க அவுட்புட் உங்களுக்கு எடுக்க முடியும். சவுண்ட் அலர்ட்ஸ் உங்களுக்கு மோட்ஸ் 3 வகையாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்லீப் மோட்ன்றது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் தான். அது என்னென்ன ரீசன், நார்மலி இது ஒரு ப்ரைவசி ஏரியாவாக உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியா இருந்தால் உங்களுக்கு இந்த கேமராவை ஸ்லீப் மோட் போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதில் இருக்க அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த கேமராவில் எந்த ஃபுட்டேஜும் அந்த டைமில் எடுக்காது. அப்போ ப்ரைவசி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ரூம் மாதிரி வச்சிருக்கும் போது உங்களுக்கு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் தான் இந்த ஸ்லீப் மோட் ஆப்ஷன். ஸோ அது தவிர இந்த கேமராவுக்கு அட்வான்டேஜ் 2-way ஆடியோ சப்போர்ட்டட். ஸோ இதில் ஒரு மைக் ஒன்றும் ஸ்பீக்கரும் இந்த கேமராவில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த கேமராவை மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் பேசுகிறது கேமரா மூலமாக கேட்கவும் முடியும். ஸோ அதோட இந்த கேமரா மூலமாக பேசுறது ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஆப் மூலமாக கேட்டுக்கொள்ளவும் 2-way கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதை தவிர சப்போர்ட்ஸ் 2.4 GHz வைஃபை, மேக்னெட்டிக் பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது எங்கேயும் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்குரிய வாய்ப்பு தான் மேக்னெட்டிக் பேஸ். அதை தவிர H.26500 லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் நாங்கள் என்கோடிங்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்ரோ SD கார்டு 256 வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். ஈஸிவிஸ் கிளவுட் சப்போர்ட்டட், அதாவது ஈஸி டு யூஸ் அண்ட் ஸ்ட்ராங் டேட்டா அண்ட் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன். பிகாஸ் இது நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறது எங்களோட சாஃப்ட்வேர் ரூம் ஒன்லி. ஸோ அதனால் டேட்டா செக்யூரிட்டி வைஸும் எங்களுக்கு இது கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது C1CBன்ற அடுத்த மாடல். ஸோ அந்த மாடலையும் நாங்கள் பெரிய டிஃபரெண்ட் நாங்கள் பார்க்க போகிறது டிசைனில் ஒரு ஸ்லீக் டிசைனில் ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அது தவிர எங்களுக்கு மெயின் ஆப்ஷனாக மெயின்லி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி பார்க்கும்போது சேம் தான், ஸ்லீக் டிசைனில் இருக்க அட்வான்டேஜ் எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக கிடைக்கும். ஸோ நாங்கள் இருக்க டிஃபரன்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ டிஃபரன்ஸ் படி பார்க்கும்போது இதில் ரெசல்யூஷன் படி பார்த்தா உங்களுக்கு 720p 1080p 720p 1080p உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த மாடல்ஸ் படி.
அது தவிர மேக்னெட்டிக் பேஸ், மோஷன் டிடெக்ஷன்ஸ், ஐஆர் டிஸ்டன்ஸ், 2-way ஆடியோ, அது தவிர அட்வான்ஸ் இமேஜ் செட்டிங்ஸ், ஸ்லீப் மோட், வீடியோ என்கோடிங் மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக அது உங்களுக்கு செலக்ட் பண்ணுற 720p இருந்தால் H.264, 1080p இருந்தால் அது H.265 கம்ப்ரெஷன் மெத்தட். ஸோ இதனால் உங்களுக்கு ஸ்டோரேஜை சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர SD கார்டில் 256GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. எல்லா மோட்ஸும் மூணுலையும் சேம். ஸோ மெயினில் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது தான் பிடி கேமரா இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே பிடி கேமரான்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேன் டில்ட், இந்த கேமராவை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். அதுலேயும் இந்த C6N கேமரா பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகாஸ் நீங்கள் எங்களோட கண்டினியூஸாக ட்ரைனிங்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சதும் இந்த C6N கேமரா தான். ஸோ இது ஒரு பாப்புலர் கேமரா ஸ்ரீலங்காவில். உண்மையாகவே யூசேஜுக்கு இதில் அட்வான்டேஜ் படி பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வீட்டுக்கு இல்லாட்டி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஷாப்புக்கு சரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த கேமரா ஒரு பேன் டில்ட் உங்களுக்கு ஃபோன் மூலமாகவே இந்த கேமராவை ரொட்டேட் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட 2-way கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதோட இது ஒரு நனி கேமரான்னு சொல்லலாம். ஸோ நார்மலி ஒரு சின்ன பிள்ளை இருக்க வீடுகளாக இருந்தால் மெயின்லி அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கும் அவங்களோட பேசுகிறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்க கேமரா தான் இந்த C6N கேமரா. ஸோ இதில் பேன் டில்ட் வரும்போது நாங்கள் லோ எண்டில் வந்து பார்க்கும்போது C6N 2 மெகாபிக்சல், C6N H.265, அது தவிர C6Nல எங்களுக்கு 3 மெகாபிக்சல் 4 மெகாபிக்சல் வரைக்கும் எங்களுக்கு போக முடியும். ஹை எண்ட் கேமராஸ் எடுத்து போனீங்கன்னா அதில் C6W, C8Cன்ற அவுட்டோர் பேன் டில்ட் ஜூம் கேமராஸும் எங்கள்கிட்ட ப்ரொடக்ஷன் லைனில் இருக்குது. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றா அதை பற்றி நாங்கள் டீலில் பார்ப்போம். ஸோ அது தவிர நான் முதல்ல சொன்ன மாதிரி அவுட்டோர் பிடிஎஸ்எல் கேமராவும் 3-4 கேமராஸும் இருக்குது. ஸோ நாங்கள் அது பார்க்குற ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ நாங்கள் ஃபுல் டீலில் பார்ப்போம். Jasanta, I think the sound is not enabled. Honey, having a good time with Dad? We're having a happy party. எஸ், நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஒரு டோட்டல் ஐடியா எடுத்துருக்க முடியும். நான் சொன்னதை தவிர அதோட இந்த கேமரா இருக்க அட்வான்டேஜ் நாங்கள் மெயின்லி பேன் டில்ட் பண்ண முடியும். அதை விட ஸ்பெஷல் ஆப்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் ட்ராக்கிங்ன்றது. ஸோ இந்த ஸ்மார்ட் ட்ராக்கிங்ன்றது நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது மோஷன் டிடெக்ஷன்னால. ஸோ நாங்கள் மோஷன் டிடெக்ஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மோஷன் ஒன்று டிடெக்ட் பண்ண உடனே அந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கேமராஸ் அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்குரிய அட்க்கு. ஸோ அதனால கிளியரி இந்த வீடியோங்களும் மிஸ் பண்ணிக்கொள்ளாமல் உங்களுக்கு ஆட்டோ ட்ராக்கிங் மூலமாக அதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறோம். ஸோ அதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். அதோட 1080p வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கேமரா தான் இந்த C6N கேமரா. நைட் விஷன் அப் டு 10 meters 33 feet, மோட்டரைஸ்ட் பேன் டில்ட் உங்களுக்கு மொபைல் ஃபோன் மூலமாகவும் இல்லாட்டி ஆட்டோ ட்ராக் மூலமாகவும் உங்களுக்கு ஸ்மார்ட் ட்ராக் மூலமாகவும் அதை ஃபீல் பண்ணலாம். அடுத்து நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்லீப் மோட் அப்படி ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணும்போது ரூம்ஸில் இருக்கும்போது நாங்கள் வீடியோவில் காட்டின மாதிரி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி அதை நாங்கள் அந்த டைமில் ஆஃப் பண்ண முடியும் எங்களால் மொபைல் ஃபோன்னாலே. அதை தவிர மோஷன் டிடெக்ஷன், ஸ்மார்ட் ட்ராக்கிங்கும் ரெண்டும் பில்டப். அது தவிர 2-way ஆடியோ கம்யூனிகேஷன் இந்த கேமராலையும் இருக்குது. வைஃபை அப் டு 256GB மெமரி கார்டும் சப்போர்ட் பண்ணும். அது தவிர இருக்க அட்வான்டேஜ் அண்ட் மெயின்லி இது வெப் கேமரா இதாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த கேமரா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், USB த்ரூ கனெக்ட் பண்ணி வெப்கேம் மாதிரியும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதிலே தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி C6N கேமராலையும் 3 மெகாபிக்சல் 4 மெகாபிக்சல் வரைக்கும்
உங்களுக்கு இருக்க மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாடல்ஸ் வரும்போது உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் படி உங்களுக்கு இந்த கேமராவை செலக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ். ரெசல்யூஷன் படி பார்க்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் வேணும்னா உங்களுக்கு 3 மெகா பிக்சல் அல்லது 4 மெகா பிக்சல் கேமரா செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். C6 CN கேமராலையும் அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் வர லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இப்போ C6N C6N 3 மெகா பிக்சல் 4 மெகா பிக்சல் கேமராஸும். ரைட், நாங்கள் இப்போ C6N கேமரா பற்றி பார்த்தோம். ஸோ நாங்கள் இப்போ பார்க்க போகிற கேமரா வந்து நாங்கள் முதல்ல பேசுன மாதிரி ஹை எண்ட் கேமரா. ஸோ இந்த ஹை எண்ட் கேமரா இருக்க அட்வான்டேஜும் இந்த ஸ்லீக் டிசைனும் தான் மெயின் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கியிருக்கும், ஒரு அழகான ஒரு ஸ்லீக் டிசைன் ஒன்று தான் இந்த கேமராவில் இருக்குது அட்வான்டேஜ். ஸோ இதுவும் பேன் டில்ட் வைஃபை கேமரா. அது தவிர இதில் ஜூம் ஆப்ஷன் அப் டு 4x ஜூம் வரைக்கும் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் தான் இதில் இருக்க ஸ்பெஷல் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அது தவிர ஆட்டோ ஜூம் ட்ராக்கிங்கும் இதில் எனேபிள் பண்ணப்பட்டிருக்குது C6N கேமராவை விட. ஸோ நார்மலி ஆட்டோ ட்ராக்கிங் மட்டும் இல்லாமல் ஜூம் பண்ணியும் உங்களுக்கு ட்ராக் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் ஆட்டோவாகவே உங்களுக்கு இதில் எடுக்கலாம். அதோட பர்சன் டிடெக்ஷன், அது தவிர 360 பனோரமிக் வியூ, ட்ரூ WDR. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன் இது ட்ரூ WDR ஃபீச்சர்ஸோட வர கேமரா. நைட் IR விஷன் 10 meters வரைக்கும் உங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரைவசி ஷட்டர், 2-way ஆடியோ, எக்ஸ்ட்ரா 265 கம்ப்ரெஷன் மெத்தட், 256 GB வரைக்கும் இருக்க மெமரி கார்டு, EasyViz Cloud இருக்கிற ஸ்பெஷல் காமன் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அது தவிர நீங்கள் இந்த கேமராவில் பார்க்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ் தான் 4 மெகா பிக்சல் கேமரா அப் டு 2K ரெசல்யூஷன், ஆட்டோ ஜூம் ட்ராக்கிங், அது தவிர பர்சன் டிடெக்ஷன் மெயின் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ ஒன்று நாங்கள் அந்த கேமராவை பார்க்க முதல்ல. ஸோ அந்த கேமரா வீடியோ பார்த்துட்டு நாங்கள் அந்த கேமரா பற்றி பார்ப்போம். எஸ், எஸ், நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்து ஃபுல் கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதான் எங்களோட அவுட்டோர் பேஸ்ட் வைஃபை கேமரா. ஸோ இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஃபுல் டைம் கலர். ஸோ நைட் டைம் உங்களுக்கு கலர் பிக்சரை பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் இருக்க நைட் விஷன் கலர்ன்ற ஆப்ஷன். ஸோ அதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆட்டோமேட்டிக் இதில் ஒரு ஸ்பெஷல் லைட் சோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு வார்ம் லைட் சோர்ஸ் ஒன்று இதில் ஆட்டோமேட்டிக் இன்பில்ட்டாக வரும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நைட் டைம்லையும் ஒரு சின்ன லைட் வெளிச்சத்தோடு ஒரு கலர் பிக்சர்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதோட 1080p ஃபுல் HD வியூ, மோட்டரைஸ்ட் பேன் டில்ட் ஃபார் 360 degrees விஷுவல் கவரேஜ். ஸோ இதான் எங்களோட அவுட்டோர் பேன் டில்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கேமரா. அது தவிர AI பவர்ட் பர்சன் டிடெக்ஷன். ஸோ நாங்கள் முன்னே எங்களோட IP ப்ரொடக்ட்ஸ் ட்ரைனிங்கில் நாங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணி ஹியூமன் டிடெக்ஷன், வெஹிக்கிள் டிடெக்ஷன் மாதிரி எங்களோட ஸ்பெஷல் டிடெக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் எங்களோட AI பவர் யூஸ் பண்ணி இதில் நாங்கள் ஹியூமன் டிடெக்ஷனை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவுட்டோர் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் டிடெக்ட் பண்ணதோடு உங்களுக்கு நிறைய அலர்ட்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கொள்ள முடிஞ்ச மாதிரியும் அட்வான்டேஜ் இருக்குது. அது தவிர நார்மலி உங்களோட வீட்டில் வளர்க்குற பெட்ஸ் நார்மலி அந்த ஏரியாவில் நீங்கள் வரும்போது போகும்போது இல்லாட்டி உங்களுக்கு அலர்ட்ஸ் வர்றதும், அது தவிர மழை டைம்லையும் இல்லாட்டி நார்மலி உங்களோட வியூவில் இருக்க ஹியூமன் தவிர்த்து ஏதாவது வேறு ஏதாவது மோஷன்னால வர்ற ஃபால்ஸ் எல்லாமே உங்களுக்கு தடுத்து கொள்ள முடியும் இந்த கேமரா யூஸ் பண்ணி. ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் மெயின்லி ஹியூமன் டிடெக்ஷன் மட்டும் பண்ணி உங்களுக்கு தேவையான அலர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ மற்றபடியான ஃபால்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால. ஸோ அது தவிர ஆக்டிவ் டிஃபென்ஸ்ன்ற மோட் நார்மலி ஒரு பர்சன் டிடெக்ட் பண்ணதோடு உங்களுக்கு லைட் சோர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி
ஒரு ஆக்டிவ் டிவைஸ் ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் இந்த கேமராவுக்கு இருக்குது. ஆடியோ பிக்கப்பும் இருக்குது ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நீங்கள் ஏரியாவில் இருக்க ஆடியோவையும் ஆட்டோ பிக்கப் பண்ணிக்கொள்ள இந்த கேமராவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆடியோ வீடியோ ரெண்டையும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும். அது தவிர H.265 வீடியோ கம்ப்ரெஷன் அண்ட் 256 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமரா தான் இந்த ஸ்பெஷல் கேமரா. ஸோ இது வெரி ஒரு அட்வான்டேஜான கேமரா ஒன்று அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ ஒரு கம்பேரிசன் டேபிள் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பேரிசன் டேபிளில் உங்களுக்கு கிளியராக விளங்கும் C6N கேமராஸுக்கும் C6W C86 கேமராக்கும் உரிய டிஃபரன்ஸ் நான் எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ரெசல்யூஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும் 2 மெகா பிக்சல் 4 மெகா பிக்சல் வரைக்கும் எங்களுக்கு C8C CWC என்ற கேமராஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது C6N இண்டோ கேமராஸ் படி பார்த்தா உங்களுக்கு விளங்கியிருக்கும் 1 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் 3 மெகா 4 மெகா வரைக்கும் ஸ்பெஷல் கேமராஸ் இருக்கு. ஸோ அதுலேயும் AI ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய அட்வான்டேஜ் 4 மெகா பிக்சல் கேமரா C6W என்ற ஹியூமன் டிடெக்ஷன் உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம் நாங்கள். AI ஃபங்க்ஷன் இந்த 2 கேமராஸ்லையும் IN கேமராஸ் நாங்கள் அதான் சொன்னோம். ஸோ அது தவிர நைட் விஷன் கலர் அவுட்புட் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்பாட்லைட் உங்களுக்கு C8C இந்த கேமராவுக்கு யூஸ் பண்ணலாம். அது தவிர நார்மலி 2-வே ஆடியோ C6Wலேருந்து ஆல் அந்த மாதிரி கேமராஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது தவிர ஆக்டிவ் லைட் அண்ட் சவுண்ட் டிஃபென்ஸ் ஒன்லி லைட் டிஃபென்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம். இந்த C8C கேமராவில் நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் டிஃபென்ஸுக்கு இந்த லைட் மூலமாக உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுக்க முடியும். ஸ்பாட்லைட் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த லைட்டு. அது தவிர வீடியோ கம்ப்ரெஷன் H.264 265 மெயின்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஸ்மார்ட் IR யூஸ் பண்ணுறது என்னென்ன கேமராஸ் C6N 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 கேமராஸ்லேயும் உங்களுக்கு ஸ்மார்ட் லைட் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர ட்ரூ WDR யூஸ் பண்ணுறது எல்லாமே கேமராஸ் வந்து C6W என்ற 2WDR எங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அது தவிர ப்ரைவசி மோட் எல்லா கேமராஸ்லையும் சப்போர்ட் பண்ண முடியும் எங்களால் C6N வரைக்கும். அடுத்து ஸ்லீப் மோட் ஃபங்க்ஷன் IP கிரேடிங் அதுக்கு SD கார்டு ஸ்டோரேஜ் தான் எல்லா கேமராஸ்லையும் சேம். Wi-Fi சேம். IR டிஸ்டன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அவுட்டோர் கேமரா மட்டும் அப் டு 30 மீட்டர்ஸ் வரைக்கும் போக முடிஞ்ச சான்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பவர் கேபிள் லென்த்தும் நாங்கள் இனி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்க 1.5 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் வரைக்கும் பவர் கேபிள் அட்வான்டேஜும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது புல்லட் கேமராஸ். நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பேண்டில் கேமராஸ் பார்த்தாச்சு, இண்டோ கேமராஸும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ புல்லட் கேமரா பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். புல்லட் கேமராலையும் லோ எண்டில் பார்த்தா எங்களுக்கு C3WN C3N இந்த கேமராஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஹை எண்டில் பார்த்தா உங்களுக்கு C3W ப்ரோ கலர் நைட் விஷனும் 2019 வந்து எங்களுக்கு 3C3Xன்ற மாடலையும் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க முடிஞ்ச கேமரா தான் இது C3WN என்ற கேமரா. ஸோ இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி அவுட்டோர் கேமராவாக இருக்கும், வயர்லெஸ் கேமரா. அது தவிர ஃபுல் HD 1080p ஸ்ட்ராங் வைஃபை கனெக்ஷன் யூசிங் 2 antennas அண்ட் ஆடியோ ரிசப்ஷனும் இருக்குது. இதில் ஆடியோவை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அது தவிர IP66 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன், நைட் விஷன் அப் டு 30 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நைட் விஷன் நைட் டைம் கேமராஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அப் டு 256 GB கார்ட் ஸ்லாட் இதுலேயும் இருக்குது. ஸோ அதிலே நாங்கள் அடுத்தது பார்க்க போகிற கேமரா வந்து நைட் கலர் விஷன். ஸோ அதுதான் இந்த கேமரா இருக்க அட்வான்டேஜ். ஸோ C3N என்ற கேமரா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைட் விஷனையும் கலர் வியூவில் உங்களுக்கு கிடைக்க போகிற சான்ஸ் தான் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அண்ட் AI பவர் ஹியூமன் டிடெக்ஷனும் இந்த கேமராவுக்கு அந்த கேமரா விட அட்வான்ஸ் ஃபீச்சராக உங்களுக்கு கிடைக்க போகுது. அது தவிர IP67 வரைக்கும் சப்போர்ட்டட். சிக்யூர் கிளவுட் ஸ்டோரேஜும் ஆப்ஷனில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ டுவல் ஆண்டனாஸ்ன்றது அதுவும் ஒரு அட்வான்டேஜ். இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. C3N கேமராவில் நைட் விஷன் கலர் கேமரா தான் ஸ்பெஷல். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறதும் ஒரு ஸ்பெஷல் கேமரா ஒன்று. ஸோ இதுதான் இதில் கேமரா இருக்க அட்வான்டேஜ் பற்றி நாங்கள் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போனால் மெயின்லி C3W ப்ரோன்ற கேமரா. ஸோ இந்த கேமரா அப் டு 4 மெகா பிக்சல் ரெசல்யூஷனோட உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதோட நைட் விஷனும் கலர் AI பவர் பர்சன் டிடெக்ஷன் இருக்குது. அது தவிர உங்களுக்கு இருக்க மெயின் அட்வான்டேஜ் கஸ்டமைஸ் ஆடியோ
வாய்ஸ் அலர்ட் வந்து உங்களுக்கு இந்த கேமராவால் கொடுக்க முடியும். ஸோ அதாவது ஒரு திருடனோ யாரும் வந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு வாய்ஸ் அலர்ட் கொடுக்க முடியும். திஸ் இஸ் நாட் த டைம் டு என்டர், ப்ளீஸ் கோ அவே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் உங்களுக்கு ஆடியோ அலர்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ். இதுலேயும் 2-way ஆடியோ செய்ய முடியும். ஸோ அப்போ மொபைலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு பர்சன் யார் டிடெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனுக்கு உங்களுக்கு பேசவும் முடியும், அதோட ஆடியோவில் அவுட்புட் கொடுக்கவும் முடியும். ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் கேமரா ஒன்று தான், உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று கிடைக்கும் இந்த கேமராலையும். ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது C3Xன்ற ஸ்பெஷல் கேமரா ஒன்று. ஸோ இந்த கேமரா டுவல் லென்ஸ் AI பவர்ட் டார்க் ஃபைட்டர் கேமரா இது. ஸோ இதை பற்றி நாங்கள் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இதில் ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம், வீடியோ நாங்கள் பார்ப்போம். எஸ், இந்த வீடியோ பார்த்து நம்ம நல்லாவே கிளியராக பிக்சர் கிடைச்சிருக்கும். இந்த கேமரா ஸ்பெஷல் கேமரா, டுவல் லென்ஸ் இருக்க கேமரா. ஸோ டுவல் லென்ஸ் AI இன்டெலிஜென்ட் அல்காரிதமோட யூஸ் பண்ண டுவல் கேமரானால உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், ஹியூமன் வெஹிக்கல் ரெண்டையுமே டிடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கேமரா. அது தவிர இந்த கேமராலே உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் வாய்ஸ் அலர்ட்ஸும் ஸ்ட்ரோப் லைட்ன்ற ஆப்ஷனையும் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு வர ஒரு திருடன் வரும்போதே அவரை திரும்பி ஓட வைக்க முடியும். ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு இந்த கேமரா இருக்க ஸ்பெஷல் அட்வான்டேஜ். ஸோ பேசிக்கலி இதில் ஒரு ஆடியபிள் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது தவிர சைரன், ஸ்ட்ரோப் லைட்ன்ற 2 ஆப்ஷன் இந்த கேமரால இன்பில்ட் வருது. ஸோ அதனால நார்மலி ஒரு நைட் டைமில் திடீர்னு ஒரு ஏரியாவுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சைரன் பிளேஸ் ஆகி லைட் வெளிச்சம் தந்தாலே ஆடியபிள் அவுட்புட் கொடுத்தா கண்டிப்பாக யாரும் பயப்படுவாங்க. ஸோ அதுக்குரிய மெயின் அட்வான்டேஜ் இந்த கேமராவில் உங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ட் கேமராவை நாங்கள் இதை பார்க்கலாம். ஹியூமன் வெஹிக்கிள் டிடெக்ஷனும் அது தவிர AI டீப் அல்காரிதம்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேரும் இதில் இன்பில்ட்டாக வர கிடைக்கிற கேமரா. ஸோ அது அடுத்த நாங்கள் கம்பேரிசன். இதில் நாங்கள் கம்பேரிசனை பார்த்தா அந்த கம்பேரிசன்லேயே உங்களுக்கு கிளியராக பிக்சர் ஒன்று கிடைக்கும். ஸோ இதில் நாங்கள் கம்பேர் பண்ண போகிறது C3Xன்ற கேமரா, அடுத்து C3W Pro கலர் நைட் விஷன் கேமராவும், C3N C3WNன்றது கேமரா தான். ஸோ AI ஃபங்க்ஷன், வெஹிக்கல், ஹியூமன் ரெண்டுமே கவர் பண்ணுறது C3X. ஹியூமன் டிடெக்ஷன் உங்களுக்கு C3W Pro C3N வரைக்கும் உங்களுக்கு ஹியூமன் டிடெக்ஷன் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கலர் நைட் விஷன் கலர் உங்களுக்கு கிடைக்கிறதுனா ஸ்பாட்லைட் கேமராஸ்க்கு நீங்கள் போனால் உங்களுக்கு கலர் விஷன் உங்களுக்கு கிடைக்கப்படும். ஸோ இதுலேயும் டுவல் லென்ஸ்லேயும் உங்களுக்கு கலர் விஷன் கிடைக்கிற அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ மெயின்லி இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பாட்லைட்டும் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமராஸ், அதோட ஆக்டிவ் லைட் அண்ட் சவுண்ட் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய கேமராஸ் தான் உங்களுக்கு இந்த 3 கேமராஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் C3Nலையும் C3WNலையும் உங்களுக்கு பில்டின் மைக் ப்ரொவைட் பண்ணியிருக்கப்படுது. ஸோ அதான் மெயின் அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கேமரா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு கேமராவை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். எந்த ரெசல்யூஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸோடு எவ்வளவு உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இந்த ப்ராடக்ட் ரேஞ்சில் நாங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த கம்பேரிசன் டேபிளில் உங்களுக்கு காட்டக்கூடிய அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு தேவையான கேமராஸை டிரெக்டாக உங்களுக்கு ஈஸிலி செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கனால. ஸோ அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது பேட்டரி கேமராஸ். Can you move for the next slide or something? எஸ், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது அடுத்த ஸ்டேஜ். உண்மையாக சொல்ல போனால் இப்போ பேட்டரி கேமராஸ் ப்ராடக்ட் லைன்றது ஸ்பெஷல் கேமரா தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதாவது பவர் நீங்கள் வேறையாக கொடுக்க தேவையில்லை, ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த கேமராவை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேட்டரியால் இந்த கேமரா ஒர்க் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் BC1ன்றது 2021 மாடல், அதுலேயும் லேட்டஸ்ட் மாடல் BC1Cன்ற ஸ்பெஷல் மாடலும் எங்களுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் அதை பார்ப்போம். ஸோ நார்மலி BC1ன்ற இந்த மாடலில் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு 1080p வயர் ஃப்ரீ செக்யூரிட்டி கேமரான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் நைட் கலர் விஷன், ஃபுல் டைம்
ஃபுல் ஹை டெஃபினிஷன் 1080p உங்களுக்கு எடுக்க முடியும். அவுட்டோர் வெதர் ப்ரூஃப், SD கார்டும் 256 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் இன்பில்ட் பிஐஆர் டிடெக்ஷனும் இருக்குது. ஸோ பிஐஆர் டிடெக்டர் மூலம் உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன்ஸ் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடிஞ்ச பெஸ்ட் அட்வான்டேஜ் தான் இந்த பிஐஆர் டிடெக்ஷன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தவிர 2-way ஆடியோ. ஸோ இதில் இன்பில்ட் பேட்டரி ஒன்று இருக்குது, லித்தியம் பேட்டரி 12,900 mAh ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரி ஒன்று தான் இதில் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால லாங் டைம் பர்பஸுக்கு உங்களுக்கு இது நல்லாவே யூஸ் பண்ண முடியும். லாங் பேட்டரி லைஃபோட இருக்க கேமரா இது. ஸோ ஆக்டிவ் டிஃபென்ஸுக்குரிய ஆடியோபிள் அவுட்புட் அண்ட் ஸ்டோப் லைட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்கிறது. ஸோ அதே மாதிரி நாங்கள் அடுத்த மாடலையும் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கம்பேரிசனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும். ஸோ அடுத்த கேமரா நாங்கள் ஸ்பெஷல் கேமரா நாங்கள் சொன்னது வந்து மெயின்லி BC1C. அதை விட பட்ஜெட் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஹை கிரேடாகவும் இது நெக்ஸ்ட் லெவல் கிரேடாகவும் இருக்க கேமரா தான் இந்த கேமரா. இந்த கேமரா இருக்க அட்வான்டேஜ் 7800 mAh ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரியில் இருக்குது. அதோட 32 GB இன்பில்ட் மெமரியோட தான் இந்த கேமரா வருது. ஸோ பேசிக்கலி 7800 mAh வரும்போது உங்களுக்கு 210 days வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் இந்த கேமரா யூஸ் பண்ணப்படும். ஸோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த கேமரா உங்களுக்கு அப் டு 210 days வரைக்கும் ரெக்கார்டிங்கில் ரீசார்ஜபிள் பண்ணாமல் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் 1 time சார்ஜில். ஸோ அதோட ஆக்டிவ் டிஃபென்ஸ், கஸ்டமைஸ் ஆடியோ அவுட்புட்ஸ், அப்புறம் கலர் நைட் விஷன், அக்யூரேட் ஹியூமன் மோஷன் டிடெக்ஷனும் உங்களுக்கு இந்த கேமரா மூலமாக கிடைக்க வருது. ஸோ அதோட இந்த கேமரா உங்களுக்கு ஈஸிவிஸ் சோலார் பேனல் நாங்கள் அடுத்து காட்ட போகிறது. ஸோ இந்த ஈஸிவிஸ் சோலார் சார்ஜிங் பேனல் மூலமாக யூஸ் பண்ணி கேமராஸை கனெக்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சோலார் பவர் மூலமாக உங்கள்கிட்ட இந்த கேமராஸையும் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ள கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் இது சோலார் பேனலையும் நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடல்ஸும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் முதல்ல காட்டின மாதிரி BC1 கேமராலாம் உங்களுக்கு ஈஸிலி இதை கனெக்ட் பண்ணி சோலார் பவர் மூலமாக பவர் எடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ அதில் நாங்கள் அடுத்த கம்பேரிசன் டேபிள் பார்த்தா BC1க்கும் BC1Cக்கும் இருக்க டிஃபரெண்ட் மெகா பிக்சல் சேம். அடுத்து ஸ்பாட்லைட் லென்ஸ் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. பட் அது பெரிய ஒரு எஃபெக்டிவான எஃபெக்ட் இல்லை. பிகாஸ் 128 degreesன்றது ஆல்மோஸ்ட் வைட் ஆங்கிள் கேமராஸ். அது ஒரு IR ரேஞ்ச், வீடியோ கம்ப்ரெஷன் அண்ட் பேட்டரி லைஃப் தான் டிஃபரெண்ட். மெயின்லி BC1ன்றதுல 12,900 mAh வரைக்கும் உங்களுக்கு போக முடியும். BC1Cயில் 7,800 mAh தான். பட் அதுவும் 210 days வரைக்கும் உங்களுக்கு ஒன் சிங்கிள் சார்ஜில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் படி பார்த்தா SD கார்டு அப் டு 256, BC1Cயில் eMMC 32 GB வரைக்கும் இன்பில்ட் ஸ்டோரேஜோடு தான் வருது. ஸோ நாங்கள் டோட்டலி இப்போ கம்ப்ளீட்டாக கேமராஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் இப்போ அடுத்ததான் மெயினாக பார்க்க போகிற ப்ராடக்ட் லைன் ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் நினைக்கிறேன் IP கேமரா பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நாங்கள் அடுத்தது ஸ்மார்ட் ஹோம் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நாங்கள் ஸ்மார்ட் ஹோமில் பற்றி பார்க்கும்போது மெயின்லி இந்த ஸ்மார்ட் டோர் பெல் DB2C கிட்ன்ற இந்த டோர் பெல் மூலமாக உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் தான் இந்த ஈஸிவிஸ் வயர்லெஸ் டோர் பெல் சிஸ்டம். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் 1080p வரைக்கும் இருக்க கேமரா ஒன்று பிளேஸ் பண்ணப்படுது உங்களோட பெல்லில். அது தவிர 160 degrees வெர்டிக்கல் ஃபீல்ட் ஆஃப் வியூ. ஸோ ரொம்பவே வைட் ஏரியா ஆங்கிள் ஒன்று உங்களுக்கு கிடைக்குது. அதோட அட்வான்ஸ் PIR பர்சன் டிடெக்ஷன். ஸோ இதில் ஒரு PIR சென்சரோட வரனால பர்சன் டிடெக்ஷனும் PIR சென்சர் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. டெம்பரிங் அலாம் உங்களுக்கு எடுக்க முடியும். ஸோ அதை கழட்டி கொண்டு போகிறதுக்கு யாரோ ட்ரை பண்ணால் அதுக்குரிய எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு டெம்பர் அலாம் எடுக்க முடியும். 5200 mAh ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரியோடு வருது. நைட் விஷனும் அப் டு 6 meters. அது தவிர H.265 வீடியோ ரெசல்யூஷன்ஸ் அண்ட் Wi-Fi ஜிம் இன்க்ளூடட் அப் டு 256 GB. ஸோ இதை நீங்கள் இண்டோ அவுட்டோர் யூஸ் பண்ண முடியும். இந்த ஐட்டம் நீங்கள் இண்டோ யூஸ் பண்ணிவிட்டு அவுட்டோரில் உங்களுக்கு இந்த பெல்லையும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களோட Wi-Fi ரேஞ்சுக்குள்ள. ஸோ அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது வந்து இதுவும் எங்கள்கிட்ட டோபெல் தான். இதை பற்றி வீடியோ ஒன்று பார்ப்போம். இது அதில் இருக்க அடுத்த அட்வான்ஸ் மாடல் டிசைன், ஒரு ஸ்லீக் டிசைனாக நல்ல டிசைனாக இருக்கனால இது உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட வர்ற டிவைஸ் ஒன்று.
எஸ், இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டோபெல் வந்து ஸ்மார்ட் டோ வியூவர்ன்ற ஒரு பேரில் தான் வருது. பிகாஸ் உங்களுக்கு இதுக்கு ஸ்மார்ட் பெல்லுக்கு ஒரு இண்டோ பேனலில் ஒரு டிஸ்பிளே பேனலோட தான் இந்த டோபெல் சிஸ்டம் வருது. ஸோ அதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ் பிஐஆர் மோஷன் டிடெக்ஷனோட உங்களுக்கு இந்த பெல் அவுட்டோர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பிஐஆர் டிடெக்ஷன் மூலமாக ஒரு ஹியூமன் வந்தாலே உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு அலர்ட் வரும். ஸோ அதை ஒரு பெல் ப்ரெஸ் பண்ணால் அவரோட பிக்சரோட உங்களுக்கு அவுட்புட்டை பார்த்துக்கொள்ள முடியும், வீடியோ ஃபுட்டேஜஸ் பார்க்க முடியும் ஆட்டோமேட்டிக்கலி. அதோட 4.3 inches கலர் ஸ்க்ரீன் ஒன்று உங்களுக்கு கிடைக்குது இண்டோ பேனலாக. ஸோ உங்களுக்கு இண்டோ பேனல் மூலமாக ஃபோன் பார்க்க முடியும். அது தவிர மொபைல் ஃபோன்லையும் உங்களுக்கு இந்த வீடியோவை யாரும் பெல் பண்ணாலே ஒரு கால் ஒன்று வர்றதுக்கு ஒரே மாதிரி அலர்ட் வந்து உங்களுக்கு வீடியோ பார்க்க முடியும். அதோட 2-way கம்யூனிகேஷன் அவரோட மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இதுலையும் 4600 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி, பில்ட்-இன் சிம் அண்ட் நைட் விஷன் அப் டு 3 meters இருக்குது. வைஃபை 2.4 GHz ரேஞ்சில் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மொபைல் ஆப் மூலமாக, ஈஸிவிஸ் மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நாங்கள் இப்போ எல்லாமே காட்டுறது. கேமராஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஃபோன் மூலமாக பார்க்கலாம். வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் வரும். ஸோ நாங்கள் அடுத்து பார்க்க போகிற ஐட்டமும் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ராடக்ட் ஒன்று தான். ஸோ மெயின்லி உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா 2-in-1 அவுட்டோர் செக்யூரிட்டி சொல்யூஷன். ஸோ ஒரு செக்யூரிட்டி சொல்யூஷன் மீன்ஸ் உங்களுக்கு இந்த கேமரா பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், இந்த நாட் ஒன்லி இந்த கேமரா, இதில் ஸ்பெஷல் ஒரு டுவல் லைட்ஸ், ஒரு ஸ்ட்ரோப் லைட் மாதிரியான ஒரு ஸ்பாட் லைட்ஸ் ரெண்டு மெயினாக நாங்கள் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மல் நீங்கள் தெரிஞ்சிருக்கும், நான் சில வீடுகளில் போட்டிருப்பாங்க, மோஷன் டிடெக்ட் ஆனாலே ஃப்ளாஷ் லைட் ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி. ரீசன் வர்றவங்க டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கிளியர் பிக்சர் எடுத்துக்கிறதுக்காகவும் அதோட இந்த லைட் அடித்தாலே நிறைய பேர் பயந்துருவாங்க. ஸோ திருட வந்தாலும் இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ் லைட் மாதிரி பட்டோன்னு ரைட் சம்திங் ராங், யாரோ லைட் ஆன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்காம ஓடுற அளவுக்கு கூட அட்வான்டேஜ் தான் இந்த ஸ்பெஷல் இந்த ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணுறது. ஸோ அதையும் எங்களோட ஈசிபிஸ் கேமராஸ் மூலமாக இந்த ஃப்ளட் லைட் யூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணிருக்க கேமரா மாடல் தான் இந்த LC1C மாடல். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் டுவல் லைட்ஸ் அப் டு 2000 lumens பிரைட்னஸ், அதோட ஃபுல் HD 1080p கேமரா ஒன்றும் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டார்லைட் ஸ்டாண்டர்ட் சென்சர், இன்ஃப்ராரெட் அப் டு 25 meters வரைக்கும் இன்ஃப்ராரெட்டும் உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ண முடியுது. அடுத்து HR265 PIR மோஷன் ஆக்டிவேட்டட் ஃப்ளட் லைட்ஸ். ஸோ அதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ். நாட் ஓன்லி இந்த PIR ஃப்ளட் லைட்ஸோடையும் இந்த கேமராஸ் உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்திருக்குது. அது தவிர டபுள் அனாலிசிஸ் PIR சென்சிங் ப்ளஸ் மோஷன் டிடெக்ஷன். ஸோ ரெண்டையும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வைஸ் ரெண்டுமே உங்களுக்கு அட்வான்டேஜ். அது தவிர பில்ட்-இன் சைரனும் இந்த கேமராலே இருக்கு. ஸோ நாட் ஓன்லி த ஃப்ளட் லைட்ஸ், உங்களுக்கு பில்ட்-இன் சைரன்னாவும் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வரது மற்ற பக்கம் திரும்பி ஓடுறதுக்குரிய சான்ஸ் நிறையவே இருக்கு. அது தவிர 2-way ஆடியோ 256 GB மெமரி கார்டு ஸ்லாட்டும் இந்த கேமராவில் இருக்கு. ஸோ அடுத்த நாங்கள் பார்க்க போகிற ஐட்டம் வந்து எங்களோட ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்டில் ஸ்மார்ட் பிளக். ஸோ அந்த ஸ்மார்ட் பிளக்ன்ற டிவைஸ் வந்து T31 மாடலில் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த ஸ்மார்ட் பிளக்கும் இன்னும் ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் எடுப்பிக்க போகிற புது ப்ராடக்ட் ஒன்று. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்ரீலங்காவில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் Amazon Alexaவும் கூகுள் அசிஸ்டன்ட்லையும் இந்த பிளக் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் மொபைல் ஃபோன் த்ரூ இந்த பிளக் உங்களுக்கு மானிட்டர் பண்ண முடியும், எனேபிள் பண்ண ஆன் ஆஃப் பண்ண அட்வான்டேஜாக உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது இந்த டிவைஸ் கேமரா மாதிரியே தான் சேம் ஆஸ், ஆனால் நீங்கள் கரண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணி வைக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வைஃபை த்ரூ மொபைல் ஆப் மூலமாக இந்த ஸ்மார்ட் பிளக்கை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வைஃபை த்ரூ உங்களுக்கு மொபைல் ஆப் மூலமாக செய்ய முடியும். அது தவிர எலக்ட்ரிசிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரிமோட் கண்ட்ரோல் ஆப், நான் முதல்ல சொன்ன மாதிரி பவர் டைமர்ஸ் செட் பண்ண முடியும். இந்த பிளக் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான டைம் மாதிரி 5 minutes 10 minutes மட்டும் தான் ஆன் பண்ணணும், 5 minutes 10 minutes மட்டும் ஆன் பண்ணி வைக்க முடியும் இந்த பவரை. அது தவிர 750 Celsius ஃப்ளேம் ரிட்டர்டன், அதாவது பிரைட்னஸ் அட்ஜஸ்டபிள் இண்டிகேட்டர்ஸோட எனர்ஜி சேவிங் மோடோடு இது வர்ற இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் இந்த ஸ்மார்ட் பிளக் ப்ராடக்ட். ஸோ இதையும் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணுறாங்க இப்பயும். ஸோ அது மாதிரி எங்களுக்கும் இங்கே யூஸ் பண்ண முடியும். மொபைல் ஃபோன் மூலமாக உங்களோட வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ப்ராடக்டாக இருந்தால் அந்த எலக்ட்ரிக் ப்ராடக்ட் இந்த டிவைஸ் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு பவர் மெயின்டெனன்ஸை மொபைல் தூரமாக உங்களுக்கு மானிட்டர் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் ரிமோட்லி மொபைல் ஃபோன் மூலம். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறதும்
Yasantha? Yes, T30. T30 என்ற மாடலும் அதே மாதிரி தான் ஸ்மார்ட் பிளக் T30 என்ற மாடல். ஸோ பேசிக்கலி T31 T30 ரெண்டு மாடல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு தேவையான டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அப்ளையன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இதில் இருக்க மெயின் ஆப்ஷன். ஸோ அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது சொல்யூஷன்ஸ். So Yasantha, what do you think about the solutions, Yasantha? Can you give us a small brief? I think now we have learned about the products, and I think our viewers have a good idea about the product range in terms of CCTV camera as well as the smart home products. So now you might be having these kind of properties with you, maybe apartment, maybe a small store, or sometimes it can be a villa. So you might be thinking, what are the best products for my requirement? So we are going to give a basic idea how to pick correct products for your requirement, Shabi. Yes. Okay. Thank you, Yasantha. ஸோ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் படி பார்க்க போனால் அப்பார்ட்மெண்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய டோர் பெல்ஸ் நாங்கள் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் இருக்க அட்வான்டேஜ் தான் அப்பார்ட்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு சஸ்பீஷியஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மானிட்டர் பண்ண முடியும், அதாவது ஐடென்டிஃபை ரெக்கக்னிஷனும் யூஸ் பண்ண முடியும். இந்த அவுட்டோர் பெல்லாலையும் இன்டோர் இருக்க பேனலாலையும் உங்களுக்கு மெயின்லி யூஸ் பண்ணக்கூடிய மெயின் அட்வான்டேஜ் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மேப் ஒன்று. யசாந்த், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எஸ், ஸோ அது ஹவுசிங் யூனிட் மேப் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் உங்களுக்கு டோ என்ட்ருக்கு இதை யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் இந்த டிவைஸில் காட்டப்பட்டிருக்கு. ஸோ ஓகே, அடுத்தது நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே தான் இல்லீகல் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், அடுத்தது நோ வயரிங் இன்சுலேஷன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேட்டரி மோட் இருக்கு ஸ்பெஷல் கேமரா. ஸோ வயர் ஃப்ரீ அவுட்டோர் பேட்டரி மோட் கேமராஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான். ஸோ இதை நாங்கள் நம்ம இதில் சொன்ன மாதிரியே ஒன் டைம் ரீசார்ஜ் பண்ண 210 days வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுக்க முடியும். இந்த கேமராவிலேருந்து சார்ஜ் ரிட்டைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அதையும் உங்களுக்கு அவுட்டோர் யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான். இந்த அப்பார்ட்மெண்ட் வைஸ் இந்த கேமராஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்டோவுக்கு, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டோவ் ஒன்றுக்கு இல்லாட்டி ஷாப் ஒன்றுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படியான கேமராஸ் யூஸ் பண்ணலான்றது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி C6N அப்படி இல்லாட்டி அவுட்டோர் C3W கேமராஸ் மாதிரியான கேமராஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இண்டோ அவுட்டோர்ன்ற மாதிரி. ஸோ அதுலேயும் உங்களுக்கு என்ஜாய் த கம்ப்ளீட் கவரேஜ் வித் நோ பிளைண்ட் ஸ்பாட்ஸ், scare off intruders when no one is present. அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த கேமரா ஆட்டோ ட்ராக்கிங், ஸ்மார்ட் ட்ராக்கிங் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த கேமரா யாரும் இன்ட்ரூடர் ஒருத்தர் வந்தாலும் அவரை ட்ராக் பண்ணி அவருக்குரிய ஃபுட்டேஜஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதுலேயும் 360 PT கேமராவும் அவுட்டோர் வைஃபை கேமராவும் பில்ட் இன் இட் ஸ்ட்ரோப் லைட் அண்ட் லவுட் சைடு அவுட்டோர் கேமராஸில். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ரோப் லைட்டும் சைரனும் இந்த கேமராலே இருக்க இன்பில்ட்டில் நிறைய டைமுக்கு உங்களுக்கு இன்ட்ரூடர்ஸை விசிடிக்க முடியும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணக்கூடிய பிளேசஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு நினைக்கிறேன் இது ஃபுல் கிளியராக இருக்கும். அடுத்து ஒரு ஹோம், ஒரு விழாவை எடுத்துக்கோனீங்கன்னா அதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலான்றது இருக்குது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். அது எஸ், இந்த ஸ்லைடில் உங்களுக்கு கிளியராக பார்த்துக்கொள்ள முடியும் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விழா எடுத்தீங்கன்னா டோ பெல், அது தவிர அவுட்டோர் கேமராஸ், அது தவிர இண்டோர் கேமராஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணி ஃபுல்லி ஏரியாவை நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஹோமாக உங்களோட ஹோமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே முழு அட்வான்டேஜும் எடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கேமராஸில் இருக்க டிலீட் பண்ண முடியும், அலர்ட்ஸ் உங்களுக்கு எழுப்பிக்க முடியும், 2-way கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ண முடியும். அதோட கேமராவும் இன்பில்ட் இருக்கனால உங்களுக்கு எந்த வீடியோத்தையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய அவுட்புட்டும் இருக்கு. Right, you can see my screen, right? Yes, we can see. Yes, first we have to go to the, now I am using a iPhone iOS device, so have to go to the App Store. Okay, so this is to download the application, right? Yes, now we have to download the, first we have to download the eCvis app. Okay, Yes, now we are going to search eCvis. And now I already installed the app, so
You can find it from uh, Android or Apple device. So you can use EasyVis app. So I'm going to open the app now. First, I will delete this one. Right. This is how you see the first site when you install the software. Yeah, Mark, So and one now, more thing, the first time whoever installed the application, they might get a registration form, right? So they can use their yes, email yes, account or mobile number and create a ECVS account. Or if you already have account, you can just log in. And if you forget your password, you can reset, and all those options are there. So once you finalize your account and everything is okay, you will see this home screen, correct? yes, that's right. So now I'm going to add the device. So now I have the device with me. So I'm going to press the add device button. So you can see the cameras tab. So I'm going to click the cameras tab, and I'm going to scan the QR code. And yes, the device is power on, and you have to wait till the small button, the LED bulb should be blue color. So when it indicating in blue color, so you have to put this tick, and you have to press next button, and you have to select the location. And now I'm going to connect with my internet. So yes, I select my internet and I put my password. Now I'm going to press the next button. Now the device getting connect. I'm going to press the next button. Yeah, here, Mark, it is trying to actually connect to the hotspot of the device, and That's this right. application will send the permission, like the username and the password of the Wi-Fi network, and immediately you can see on the top of the mobile phone it is disconnecting and connecting to the camera, and again back to the normal Wi-Fi network. So this Yes. time the phone will use the hotspot and send the data to the camera. Then camera will automatically connect to the home Wi-Fi network. Now the device is saying the Wi-Fi is connected. Right. Now the device is connected already. So you can name whatever you like. I will select the living room. And when you tap on the EasyVis logo, so it will appear like this. And in here you can see video history, snapshot, record, pan and tilt, speak and definition. So when you click the video history, if you are installed what do you call the memory card, so you can, if you have any Recording, you motion, can check, no? yeah, So right now, it Mark, will this is record only in, recording the yeah, motion, right? Not only yes, all the time recording. that's right. Yeah. And if you want to take a snapshot, you have to click the snapshot button. If you want to record a small video, so you can select the record button. And let's say let's press the pan and tilt button. In the pan and tilt button, you can see in the left corner we have 360 picture, and the middle we have pan and tilt and the auto tracking. If you are selecting the 360 picture, there's a plus button. So you can take a 360 picture from the EasyVis camera. And when you select the pan and tilt, you can move
when you're with the arrow keys, you can move the camera up and down. Okay. Yeah, when you selecting the auto tracking, when you are motion tracking on, it will, when I'm moving, it will move with me. So it's called auto tracking. So now I'm going to disable it. And we have speak button when you're outside from the home or from the office. When you touch the speak button, you can speak to the let's say the ECV's camera in the home. You are at the office. You from the office you can talk to the home. Okay. And when you're selecting the definition button, so you can see there are 3 methods: ultra HD, high definition, and standard. Yes. So with this one, you can check better quality picture. If you want select ultra HD, so you can get a ultra HD picture video quality. So that's the basic information. Yeah, Mark, one And question from our audience, they want to know how to share the yeah. application. I think you can see the share button Yes, on the top, yes. right? In the in your right side corner, upside. Yeah. From there's a Settings button small, and the share button, right? Yes, this is the share button. And So you can share it to your family and your guest. Just have to enter the email, no? Yes, email, or you can enter your the phone number. Yeah, that you want to share the person's number or email address. Yes. So you can so that easily person share has to be registered on the system first, or he should also download the application and create an account, and he can Yes. share the email or email or mobile number. And all you have to do is go to the share button and enter the mobile number or email address and find that person and just share. That's right. And I think we can share up to 64 people, right? One device. That's right. Yes. Yes. Okay. And that's the basic idea, basic presentation and the practical session. If you have any query, you can use our Facebook group, Technical Hub group. If you have any query about the ECV's camera. Thank you very much. And thank you very much, team. Thank you very much, Abhi. Thank you.